அன்பர்களே, சென்ற பகுதியில் சொன்னோம். அடுத்த பகுதியில் உங்களுக்கு காக்கையை பற்றி தகவல் சொல்லும். ராமாயணத்தை பற்றி சொல்லணும்னா காக்கையை பற்றி தகவல் சொல்கிறீங்களே. இல்லை, ராமாயணத்தில் காக்கை ஒரு முக்கியமான பாத்திரம். என்ன, காக்கை ஒரு முக்கியமான பாத்திரம். ஆமாம், ராமபிரானும் சீதையும் சித்திரக்கூடத்தில் இருந்த காலம். அப்போது சித்திரக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு. மந்தாகினி என்று ஒரு ஆறு, இப்போ கூட பார்த்துருக்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆறு. அந்த மந்தாகினி ஆற்றங்கரையில் சித்திரக்கூடத்தில் ராமன் தன்னுடைய குடிலை கட்டியிருந்தான். அது பகல் வேலைகளில் அப்போ என்ன வேலை அவங்களை காட்டல. ராமபிரான சீத்தையும் நீச்சல் அடிப்பார்கள் மந்தாகினியில். நீச்சல் அடிக்கும்போது இளைய பெருமாள் தூரக்கு நிற்பார். அண்ணனும் அண்ணியுமா நீச்சல் அடிச்சுட்டு யார் முதல்ல கரைக்கு வர்றது அப்படிலாம் பந்தயம் வச்சுப்பாங்க. பல சமயம் சீதையை ஜெயிச்சிருக்கிறதாக வால்மீகி சொல்கிறார். அதுக்கு தேர்ட் அம்பையராக லக்ஷ்மணனை நியமித்தார்கள். லக்ஷ்மணன் தான் அம்பையர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு நாள் அப்படி நீச்சல் அடித்த பிற்பாடு இருவரும் களைத்து போன பொழுதும் ராமபிரான் மடியில் சீதை தலை வைத்து சிறிது நேரம் உறகிறான். அதன் பிறகு சீதை எழுந்துட்டா, ராமபிரான் அவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். இந்த காட்சியெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒரு காக்கை, அது சாதாரண காக்கை இல்லை, அது இந்திரன் பெற்றெடுத்த பிள்ளை. இந்திரனுடைய பிள்ளை குரங்கு இருக்குது. யார் இந்திரனுடைய பிள்ளையான குரங்கு? வாலி. இந்திரனுடைய பிள்ளை காக்கை இருக்குது. ஆனால் தேவர்களையும் இப்படி காக்கை குரங்கெல்லாம் பெற்று தள்ளுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குது. உங்களுக்கு சொல்லிட்டோமா? சொல்கிறதுக்கு தான் நாம் இருக்கோம். அதாவது இந்திரனுக்கு ஆசை வரும், காக்கைகள் இப்படி புணர்கின்றன, அப்படி புணர்ந்து நாம் அனுபவிக்கணும். இப்போல சில பேருக்கு அந்த மாதிரி அவனுக்கு ஒரு காக்கையை தேர்ந்தெடுத்து அந்த காக்கையோடு தான் ஆண் காக்கையாக இருந்து ஆனந்தம் அனுபவித்தன் விளைவாக காக்கை பிறந்தது. அது காக்காசுரம். இது இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் தான் என்று சில ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தேசிகன் போன்ற சில ஆச்சாரியர்கள் அது வெறும் காக்கை என்று சீதை வாயிலேயே சொல்லுவதனால ஜெயந்தன் மீது அந்த பழியை போட வேண்டாம் என்று சொல்கிறார். அது பெரிய விஷயமே விட்டுடும். இந்த காக்கை என்ன பண்ணித்து, அசுர பிரகிருதி, காக்கை அசுர எண்ணம். அதனால சீதையினுடைய மார்பகத்தை கொஞ்சம் கொதறினா நன்னா இருக்கும்னு நினச்சி. எவ்வளோ கெட்ட எண்ணம் பாரு. அதனால் ராமபிரான் மடியிலே படுத்திருக்கும் பொழுது சீதையின் மார்பகத்தை தன் அழகால கொதறித்து, ஐயோன்னு சீதை கதறியிருக்க வேண்டாமா? ராமனை எழுப்பியிருக்க வேண்டாமா? அதை செய்யலை சீதை. ஏன்னா களைத்திருக்கிற கணவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சி. அது பெரிய பண்பு. நம்ம வீட்டிலலாம் உண்டு. மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆஃபீஸ் போகிற காலத்தில் தூங்கினா திடீர்னு மனைவி எழுப்பாங்க. ஏம்மா இப்படி எழுப்புற? கொஞ்ச நாள் தூங்க விடக்கூடாதா? பகல் நான் தான் ஆஃபீஸில் 5 நாள் 6 நாள் தூங்கினீங்களே, இப்போ எழுந்துருங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு நம்ம தூங்கிறது பொறுக்கிறது இல்லை. அதனால் சீதை அப்படி இல்லை போல இருக்கு. அதனால் சீதாதேவி ராமபிரானுக்காக அசையாமல் ஆடாமல் இருந்துட்டு. ஆனால் காக்கை குதிரை இடத்துல ரத்தம் அது ராமனுடைய நெற்றி பொட்டில் தெரிச்சிடுது. உடனே வீழ்ச்சிருண்டான் ராமபிரான். அதான் உயர்ந்த மக்கள் தன்பா. தூங்கும்பொழுது ஆழ்ந்து தூங்குவார்கள். சிறிய டிஸ்டர்பன்ஸ் தான் பற்று எழுந்துருவாங்க. எழுந்த ராமபிரான் சீதையை பார்த்தான். யார் செய்தது இந்த அலங்கோலம் என்று கேட்டான். சீதை தூரக்க காக்கை இருக்கிறத பார்த்தா. சரி, உட்காண்டிருக்க, ஓடி போகக்கூடாதோ. அழகில் ரத்தக்கரையோட காக்கை இருக்குது. உடனே புரிஞ்சு 1 1 2ன்னு ராமன் கண்டுபிடிக்க மாட்டானா? அப்படி அண்ணனை போகக்கூடாதுன்னு நினச்சா கருணையினால். ஆனால் காக்கை அங்கே இருந்து தெனா வெட்டா பார்க்குறது. இந்த காக்கை பார்க்குறத பார்த்துருக்கீங்கன்னா அப்படி சாட்சி பார்க்கும். காக்கைக்கு போய் யார் நம்மளை என்ன செய்ய முடியும்? இந்த ராமன் என்ன செய்ய முடியும்? நாமும் இங்கே பறவை. அவன் கல்லெடுத்து அடிச்சாரா பறந்து போயிட போகிறோம். என்ன செய்ய முடியும் அவனால்? இப்போது அவன் கையில் வில்லு அம்பும் கூட இப்போ இல்லை. ஏன்னா நீச்சல் பயிற்சியில் இருக்காங்க என்று காக்கை நினச்சது. ஆனால் ராமபிரான் ஒரு தர்ப்பத்தினால் புல்னால் போட்ட படுக்கையில் படுத்துன்னு சீதையை தலையாணை வச்சிருக்கான். ஏன்னா வெறுந்தரையில் படுக்கக்கூடாது. வெறுந்தரையில் படுத்தா ரத்தத்தை தரை உறிஞ்சிவிடும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லதில்லை. அவன் என்ன பண்ணான், அந்த படுக்கையில் உள்ள ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து அதை ஏதோ மந்திரம் முன்முணுத்து காக்கையை நோக்கி எறிஞ்சான். காக்கை நகைச்சு இந்த புல் எங்கே வரும் நம்மக்கிட்ட? ஆனால் ராமபிரான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் பிரம்மாஸ்திர மந்திரத்தை. அதை அந்த ப்ரோக்ராம் பண்ணி காக்கையை நோக்கி எறிஞ்சிட்டான். அதனால் காக்கை கிட்ட அது சீராக பாஞ்சு வருது. அப்போ தான் காக்கைக்கு புரிஞ்சு, ஓஹோ இது ஏதோ ஆபத்து. எனவே காக்கை ஓடித்து. காக்கை ஓட ஓட அந்த அஸ்திரம் காக்கை பின் வருது. ஓவர்டேக் பண்ண மாட்டேங்குது. நாம் பார்ப்போம் திரைப்படங்களில் சில போலீஸ் வேன்கள் வரும். திருடர்கள் போகிறச்சு எப்போவும் முன்னேறவே மாட்டாங்க. திருடர்கள் பின்னாடியே அவங்க போயிட்டுருப்போம். அப்படி 10 நிமிடம் காமிப்பாங்க இந்த மலை, இந்த பாதையிலலாம்.
அது திக்கு நமக்கு டென்ஷன் வரத்துக்கா. இங்கேயும் ஓவர்டேக் பண்ண மாட்டேங்கிறது ராமபிரானுடைய அஸ்திரம்னா அதை அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். ஒரு ஆளை வந்து திரும்பி ராமன்ட்ட வந்துட்டான்னா மன்னிக்கணும், அதுக்காக அந்த ஆள் டைரக்ஷன் திரும்பினா அது டீசிலரேட்டாக பின்னாடி வரும். அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த அஸ்திரம் அந்த டெக்னாலஜியில் அப்புறம் போயிடுத்து. அந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அஸ்திரமாகினால அது காக்கை பின்னாடியே போயிட்டு காக்கை மூலகத்தையும் சுற்றிது. யாரும் ராமபாணத்தில் அடைக்கலம் தர முன் வரலை. பரமசிவன் மட்டும் சொல்கிறாங்க ராமன்ட்ட போ, அவங்காலேயே வீடு. தசரதரும் சொன்னார். எனவே இந்த காக்கை சொர்க்கத்தில் உள்ள தசரது செஞ்சது அந்த காக்கை. அவர்களாம் சொன்னதை கேட்டு திரும்பி வந்தது காக்கை. ராமபிரானுடைய திருவடியிலே தலையை வைத்து படுத்து அடைக்கலம் கேட்கணும். சீதை பக்கத்தில் இருக்கா, சீதையை மார்பில் கொதறின காக்கை அது. வந்துடுத்த காக்கை நசுக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஆனால் சீதை பார்த்தால் அந்த காக்கை என்ன பண்ணுது, ராமபிரானுடைய திருவடியில் தலையை வைக்கிறதா தன் காலை வச்சு படுத்துருக்கு. ஐயோ அடுத்த தப்பு செய்கிறதேன்னு சீதை அந்த காக்கையை பிடிச்சி திருப்பி விட்டா. இதை பாருங்கள், அருள் செய்யுங்கள். ராமபிரான் காக்கை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக ஏற்றுக்கொண்டு சீதையின் சிபாரிசு பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு காக்கையை பார்த்து சொன்னான், காக்கையை தப்பு செஞ்சுட்டேன், நீ வந்து இந்த அஸ்திரம் போட்டிருக்கேன், இது யாரான்னு பலி வாங்காமல் விடாது, இதுக்கு ஏதாவது கொடு. உடனே காக்கை என்னுடைய வலது கண்ணை எடுத்துக்கோன்னு எம்பெருமான் வலது கண்ணை எடுத்துட்டான். சீதை சொன்னான், அடைக்கலம் புகுந்தவனுக்கு கண்ணை வாங்கினா என் நியாயமா? ராமபிரான் சொன்னான், ஒரு கண்ணிலேயே ரெண்டு பக்கமும் பார்க்கும். அதனால் இப்போ கூட ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம், காக்கை ஒரே கண் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு வச்சு பார்க்கும். அந்த மாதிரி காக்கைக்கு அறுபட்டான். அப்போ தான் காக்கையை சொல்லித்தான், கா கஹா அப்படின்னு சொல்லித்தான். கான்னா சம்ஸ்கிருதத்தில் எவள்னு அர்த்தம், கஹான்னா எவன் அர்த்தம். எவள் எவன் எங்கள் ராமனை சீதையை போல ராமனை போல இருக்கான். எவள் சீதையை போல இருப்பா, எவர் ராமனை போல இருப்பா அப்படின்னு கத்தின்ண்டே போச்சான். அதனால கா 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 கான்னு கத்த ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி எப்படி கத்தித்தோ தெரியல. இப்படி ராமன் சீதையை பெருமையை அந்த காக்கையை சொல்லிக் கொடுத்து. ஆனால் இதில் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், பிராட்டியினுடைய மன்னித்து அருளக்கூடிய பண். அடுத்தபடியாக உங்களுக்கு விபீஷணன் நன்றி கெட்டவனா, ராவணன் நன்றி கெட்ட. அடைக்கலம் வந்தவுடனே விபீஷணன் ஞாபகம் தான் வரும். அதை பற்றி விசாரி.